அதிகாலையில் ஆண்களுக்கு எழும்புவது கடினமாக உள்ளதா? அதிகாலை என்பது மாற்றத்தின் நேரம். உலகில் பல மாற்றங்களை அல்லாஹ் அதிகாலை நேரத்திலேயே செய்கின்றான். எனவேதான் அதிகாலை தொழுகையை நிறைவேற்றுபவர்களை இஸ்லாம் வாழ்த்துகின்றது. வெறுமனே மீசையும் தாடியும் வைத்திருப்பவர்களே உண்மையான ஆண்கள் என்று இஸ்லாம் பட்டப்பெயர் சூட்டுகின்றது. நபி சல்ஷ் அவர்கள் அல்லாஹ்விடம் இவ்வாறு துஆ கேட்டார்கள். யா அல்லாஹ், எனது சமூகத்திற்கு அதிகாலை நேரத்தில் அருள் வளத்தை நல்குவாயாக. அபூதாவூத் அன்னலார் அவர்களின் இந்த பிரார்த்தனைக்கு எந்தவித தகுதியும் இல்லாமல் அதிகாலை நேரத்தில் தூங்கிக் கொண்டிருக்கும் சமூகமாகவே நம் சமூகம் இருக்கின்றது. ஃபாத்திமா ரலி அறிவிக்கின்றார். அதிகாலை நேரத்தில் நான் படுக்கையில் புரண்டு படுத்துக் கொண்டிருந்தேன். அந்நேரம் அன்னலார் என்னருகே வந்து தங்களது பாதங்களால் என்னை உசுப்பிவிட்டு இவ்வாறு கூறினார்கள். அருமை மகளே, 7 அல்லாஹ்வின் வாழ்வாதாரங்கள் வழங்கப்படும் நேரத்திற்கு சாட்சியாளராக இரு. அலட்சியப்படுத்துபவராக மாறிவிடாதே. அதிகாலை நேரத்திற்கும் சூரிய உதயத்திற்கும் இடையே இறைவன் ரிஸ்க் எனும் வாழ்வாதாரத்தை வழங்குகிறான். பைஹகி. ஏனெனில் உழைப்பாளர்களும் சோம்பேறிகளும் இந்த நேரத்தில்தான் பிரித்து அறியப்படுகின்றார்கள். படுக்கை, போர்வை, மனைவி, மக்களின் அரவணைப்பு அத்தனையையும் உதறிவிட்டு அதிகாலையில் எழும் மனிதனை பார்த்து இறைவன் வியப்படுகின்றான். வானவர்களிடம் கேட்கின்றான். வானவர்களே, எனது இந்த அடியானை பாருங்கள். படுக்கை, போர்வை, மனைவி, மக்கள் அத்தனையையும் உதறிவிட்டு அதிகாலையில் எழுந்து விட்டான். எதற்காக? என்ன வேண்டும் இந்த அடியானுக்கு? எனது அருள் மீது ஆசை வைத்தா? எனது தண்டனையை பயந்தா? பின்னர் வானவர்களிடம் அல்லாஹ்வே கூறுகின்றான். உங்களை சாட்சி வைத்து கூறுகின்றேன், அவன் ஆசைப்பட்டதை நான் அவனுக்கு நிச்சயம் கொடுப்பேன். அவன் எதை பயப்படுகின்றானோ அதிலிருந்து நிச்சயம் அவனுக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன். அஹ்மத். யார் சுபுஹ் தொழுகையை தொழுகின்றாரோ அவர் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருக்கின்றார் என்று நாம் மேலே கூறிய ஹதீஸின் முழுமையான பொருள் இப்போதாவது புரிகின்றதா? நாம் செய்ய வேண்டியது என்ன? 1. தூங்கு முன் நாளை கண்டிப்பாக சுபுஹ் தொழுவேன் இன்ஷா அல்லாஹ் என்றுறுதியுடன் படுக்கைக்கு செல்லுங்கள். எழுந்தால் பார்த்து கொள்ளலாம் என்றல்ல. 2. படுக்கும் முன் அல்லாஹ்விடம் துஆ கேளுங்கள். 3. தவறிய தொழுகைகளுக்காக பாவமன்னிப்பு கேளுங்கள். நாம் தொழுதால்தான் நமது பிள்ளைகள் தொழுவார்கள் என்பதை நினைவில் வையுங்கள். அலாரம் வைத்துக் கொண்டு தூங்குங்கள். 6. சீக்கிரம் தூங்கி அதிகாலையில் எழுவதே நபி வழி என்பதை நினைவில் வையுங்கள். 7. கெட்ட முஸ்லிம்களுக்கு நாமே முன்னுதாரணமாக அமைந்துவிடக்கூடாது என்பதாக உறுதியெடுங்கள். வழக்கமாக சுபுஹ் தொழும் நல்லவர்களுடன் தொடர்பை ஏற்படுத்துங்கள். 9. ஒழுவுடன் தூங்குவதற்கு முயலுங்கள். 10. தம்பதிகளாக இருந்தால் முதலில் எழும் ஒருவர் மற்றவரை தண்ணீர் தெளித்தாவது எழுப்ப முயலுங்கள். அல்லாஹ்வின் அருள் அதில்தான் அடங்கியுள்ளது.